ஓம் நமோ வெங்கடேஷாய. ஒன் டே ட்ரிப்பாக காலையில் சென்னையிலேருந்து கிளம்பி திருப்பதிக்கு போய் பெருமாளை வர்ச்சுவல் சேவா ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட் மூலமாக நேத்திர தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. வேர் இஸ் மை ட்ரெயின் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஊருக்குண்டில் எந்த ஒரு ட்ரெயின் கூட நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் திருப்பதிக்கே போகணும் அப்படின்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து காலையில் 6:25க்கும் மத்தியானம் 2:25க்கும் சாயந்தரம் 4:30க்கும் சப்தகிரி எக்ஸ்பிரஸ், கருடாத்திரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. ரேணுகுண்டா வழியாக கூட நம்ம திருமலா திருப்பதிக்கு ஈஸியாக ரீச் ஆகலாம். நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. எக்மோர்லேருந்து காலையில் 6:35க்கு மும்பை எக்ஸ்பிரஸ் இருக்குது. சென்ட்ரல்லேருந்து வீக்லி எக்ஸ்பிரஸ் இருக்குது. டெய்லி போகிற எக்ஸ்பிரஸ் இருக்குது. சாயந்தரம் 6:50 வரைக்கும் இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் இன்னொரு ட்ரிப் அடிக்கிறாங்க. மிட் நைட் கூட திருச்சியிலேருந்து ரேணுகுண்டா வழியாக வர்ற வீக்லி எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. காலையில் 6:35க்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புற மும்பை எக்ஸ்பிரஸில் தான் எப்போவுமே காலையில் கிளம்புறப்ப தான் டிக்கெட் போடுறது. சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ரேணுகுண்டாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி நிறையா காமிக்கும். ஸோ தரிசன டிக்கெட் எனக்கு மட்டும் வர்ச்சுவல் சேவாக்கு உண்டான ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் புக் பண்ணிக்கிட்டேன். நேத்திர தரிசனத்தில் பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பார், எனக்கு பிடிச்ச தரிசனமும் கூட அப்படின்ட்டு ட்ரெயின் டிக்கெட் காலையில் கிளம்புறப்போ சென்னையிலேருந்து ரேணுகுண்டாவுக்கு புக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் யூடிஎஸில் 5 ரூபாய்க்கு சபர்பன் ட்ரெயினும் புக் பண்ணிக்கிட்டேன். காலையில் 6:35க்கு கிளம்புற ட்ரெயின் 9:15க்கு ரேணுகுண்டாவுக்கு ரீச் ஆச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரேணுகுண்டாலேருந்து திருமலாக்கு போகிறதுக்கு டைரக்ட் பஸ் இருக்குது. ஏசி பஸ் இருக்குது, நான் ஏசி பஸ் இருக்குது. நான் நான் ஏசி பஸ்ஸில் 105 ரூபா கொடுத்து ஒன் வேவாக தான் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். ஏறி உட்காந்து இந்த இடம் வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும் திருமலைக்கு போகிறதுக்கு. வர்ச்சுவல் சேவா நம்ம பேமெண்ட் எல்லாம் முதலே முடிச்சுக்கிட்டு புக்கிங் அப்போது ஜஸ்ட்டு டேட், ஸ்லாட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணி ஈஸியாக நம்ம திருப்பதி தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். மினிமம் டிக்கெட்ஸ் தான் இப்போ கொடுக்குறாங்க. இருந்தாலும் மற்ற தரிசன டிக்கெட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாகவும் கன்ஃபார்ம்டாகவும் இந்த டிக்கெட் கிடைக்கும். அண்ட் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் மூலமாக ஒரு தடவை சுவாமி தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் பார்க்குறதுக்கு டைம் டேஸும் கிடையாது. ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு வியாழக்கிழமையில் நேத்திர தரிசனத்தில் பெருமாள் இருப்பார். மெல்லிய திருநாமம், நகைகள் எதுவும் போட்டுக்காமல் வஸ்திரம் மட்டும் சாத்திருப்பாங்க சாயந்தரம் வரைக்கும். சாயந்தரத்துக்கு மேலே கைங்கரியமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பூலங்கி சேவாவில் பெருமாள் இருப்பார். அப்பயுமே நேத்திர தரிசனத்தில் தான் இருப்பார். நேத்திர தரிசனம் அப்படிங்கிறது மெல்லிய திருநாமத்தில் பெருமாளோட கண்களை நாமும் பார்க்குற மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த தரிசனம் வியாழக்கிழமை காலையில் 7:30 மணிலேருந்து மறுநாள் காலையில் சுப்பிரபாதம் சேவா வரைக்கும் பெருமாள் அந்த மெல்லிய திருநாமத்தில் தான் இருப்பார். அதுதான் நேத்திர தரிசனம். சாயந்தரம் வரைக்கும் வஸ்திரம் மட்டும் சாத்திருப்பாங்க பெருமாளுக்கு. சாயந்தரத்துக்கு மேலே பூலங்கி சேவாவில் இருப்பார். மற்ற நாட்களை விட வியாழக்கிழமை கொடுக்குற டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸ்லாட்டாக இருக்கட்டும், டிக்கெட்டாக இருக்கட்டும். அலிப்பெரி டோலில் பெருசாக க்ரௌட் இல்லை, சீக்கிரமாகவே செக்கிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா லேன் போட்டிருக்கிறதா நியூஸில் பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி டிடிடியில் சொல்லியிருக்கிறாங்க, உங்களோட தரிசனத்துலேருந்து 1 hour முன்னாடி பிளான் பண்ணிவிட்டு மலை ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அங்கங்கே உங்களுக்கு டிராஃபிக் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி போச்சு. பட் பெருசாக ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் நிற்கல. ஈஸியாகவே கிளியர் ஆகி நாங்கள் டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். டிராஃபிக் இல்லைன்னா ரேணுகுண்டாலேருந்து திருமலாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 1.25 மணி நேரம் தான். பஸ்ஸில் போகும்போது ஒரு பிரதர் என்ஆர்ஐ தர்ஷன் பற்றி கண்டக்டர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தான் பேசினேன். அப்புறம் பார்த்தா அவங்களும் சென்னையிலேருந்து தான் வராங்க, தமிழ் அவங்க. என்ஆர்ஐ தர்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் கூடயே வரட்டுமா, எனக்கு சுத்தமாக திருப்பதிக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. இல்லைங்க, நான் அந்த மாதிரி டிப்பு போட்டுட்டு தான் போவேன், எனக்கு டைம் ஆகும், நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன் போங்க அப்படின்னு. டிப்புனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. தினமும் ஆஃப்லைன் டிப் கண்டக்ட் பண்ணுறாங்க திருமலாவில். இப்போ நீங்கள் பார்க்குற சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் ஆர்ஜிதம் கவுண்டரில் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார நம்ம பெயர் பதிவு பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சேவா ஷியோராக இருக்கும் மறுநாள் நடக்கிறது. குலுக்கல் முறையில் சாயந்தரம் 5:30 மணி போல் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. யார் நம்ம பதிவு பண்ணுறோமோ அவங்க க்யூவில் நிற்கணும். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம பதிவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் வியாழக்கிழமை போனப்போ
பூராபிஷேகம் இருந்தது, கல்யாணோற்சவம் இருந்தது, சில நாட்கள் மேல்சாத்து வஸ்திரம் கூட இருக்கும். பூராபிஷேகம்னா நீங்கள் சிங்கிளாக கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மேல்சாத்து வஸ்திரங்கிறது கப்பல் டிக்கெட் அது. ஸோ பூராபிஷேகமில் நான் தனியாகவும் அவங்களும் தனியாகவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் க்யூ கிட்ட தான் உங்களுக்கு என்ஆர்ஐ தர்ஷனுக்கு உண்டான க்யூ இருக்குது. நீங்கள் போங்க, நான் நடந்து கூட போயிடுவேன் அப்படின்னு அவர் கேட்கல. இல்லை மேடம், எனக்கு ஃபஸ்ட் டைம் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னாரு. சரி வாங்க, நான் ஃப்ரீ பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினோம். மியூசியம் கிட்டே இறங்கி ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ரீசெண்ட் டைம்ஸில் 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டில் போகிறப்போ காலையில் 11:30 மணிக்கெல்லாம் போனால் மியூசியம்க்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1ன்னு இருக்கும். அதற்கு எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கேட் இருக்கும். அதன் வழியாக தான் 11:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. சரி அப்படி போகலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினேன். மியூசியமில் இறங்கிக்கலான்னு சொல்லிட்டானா அன்றைக்கி க்ரௌடு ஃப்ரீ தர்ஷனத்துக்கு அதிகமாக இருக்குது, சிலாத்தோரணம் வரைக்கும் க்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே பஸ்ஸு எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து நீங்கள் நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அவர்கிட்ட தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே நடந்து போனோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்ஆர்ஐ தர்ஷனுக்கு வேணும் அப்படின்னா ஓசிஏ இல்லை விசா வச்சுருக்கலாம், பாஸ்போர்ட் மஸ்ட்டு, நீங்கள் லேண்டான 30 டேஸ்க்குள்ளார சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு வந்திருக்கணும், ட்ரெஸ் கோடு வேஷ்டி மஸ்ட், இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கேஷ் பே பண்ணி வாங்கிக்கலாம். என்ஆர்ஐ தர்ஷன் க்யூ கூட இப்போ இந்த வீடியோலேயே காட்டுறேன். அங்கே போய் நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட தர்ஷன் டிக்கெட் 300 ரூபாய் டிக்கெட் பே பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையில் வச்சுருந்தாங்க. ஆக்சுவல் என்ஆர்ஐஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரிவிலேஜ், டிபெண்டன்ஸுக்கு கிடையாது. கூடலாம் யாரும் என்ஆர்ஐ தர்ஷனில் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி மியூசியமில் இறங்கி உள்ளே வந்து பார்த்தா ரெகுலராக விடுற அந்த கேட் க்ளோஸ்டாக இருந்தது. எனக்கு இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு 12:15 ஆகிடுச்சு. 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் இந்த இடத்துக்குள்ளார அன்னன்னைக்கு பொறுத்து அனுமதிக்கிறாங்க. இப்போ இந்த ரோட்லேயே ஸ்டார்டிங்கில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1ன்னு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 11:30 மணி போல் இருந்தோம் அப்படின்னா அனுமதிக்கிறாங்க. ஆனால் நான் போன அன்றைக்கி விடலை. ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்கல்ல, அந்த இடத்துலேருந்தோ இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துலேருந்தோ 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், வர்ச்சுவல் சேவாக்கு உண்டான ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், ஸ்ரீனிவாச திவ்யானுக்கிற ஹோமம்க்கு உண்டான ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், என்ஆர்ஐ தர்ஷன் எல்லாத்துக்குமே இதன் வழியாக தான் அனுமதிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஆஃப்லைன் லக்கி டிப் போட்டு இந்த இடத்துக்கு நடந்து வந்தோன்னா 10 நிமிஷம் கூட ஆகாது. அது எப்படி வரணும்னு சொல்லிட்டு வீடியோ நிறைய டைம் ஷேர் பண்ணிக்கேன். பட் நான் ஃப்ரீ பஸ் பிடிச்சி மியூசியமில் இறங்கி மறுபடியும் அங்கேயே நீங்கள் வரத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு 12:20க்கு க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அவர்கிட்ட சொல்லிட்டேன், என்ஆர்ஐ தர்ஷன் நீங்கள் ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு வரத்துக்கு லேட் ஆகுங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் தனியாக போயிட்டார். செப்பலை ஒரு பேக்கில் வச்சு அந்த பேக்கை என்னோடய பேக்கில் வச்சுட்டு கவுண்டர்லேயே லக்கேஜ் அண்ட் மொபைல் கொடுத்துக்கிட்டேன். 300 தர்ஷன க்யூக்கு போகிறப்போ பெருசாக க்ரௌடில் க்யூலையே ஃப்ரீ மூவிங் தான், அதனால் ஜாலியாக இருந்தது. போகிறதுக்கு க்யூவில் கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் சுத்த விட்டு போகிற மாதிரி இருந்தது. மற்றபடி எங்கேயும் நிற்கலை, ஒரு பெரிய க்ரௌடில். ஒரு டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் மூலமாக உள்ளே நுழையிறப்போ. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த மியூசியம்க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற என்ட்ரி வழியாக தான் போயிட்டுருந்தேன். 12:30 மணி 1 மணிக்கு மேலே வந்தோம் அப்படின்னா இப்போ நான் வந்தெல்லாம் அந்த வழியாக கூட விடுறாங்க. ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க 300 தர்ஷனத்துக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 2-3 வேஸ் அந்த ஏடிசி சர்க்கிள் கிட்டே இருக்குது. அப்பப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பொறுத்து விடுவாங்க. நம்ம லக்கேஜ் மொபைல் கொடுக்குறப்பவே ஒரு ஃபோன் நம்பர் கேட்பாங்க. கரெக்டாக நம்மளோட பேக் டெலிவரி கவுண்டருக்கு போனோன்னா எஸ்எம்எஸ் வந்துடுது, யுவர் பேக் ரீச்டு டெலிவரி கவுண்டர், அவங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் க்யூலேயே கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்கேனிங் போகிறப்போ அது என்னவோ நான் போகிற க்யூ கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, ஆனால் பக்கத்து க்யூலாம் ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள், ரைட் சைடில் என்ஆர்ஐ தர்ஷன். என்ஆர்ஐ தர்ஷனுக்கு அவங்க ரைட் சைடில் போகணும், நம்ம நேராக போகணும். ஸோ அந்த பிரதர் அதோட போயிட்டாங்க. அவங்கள அதுக்கப்புறம் நான் பார்க்கவும் இல்லை. தரிசனம் வந்து ஸ்கேனிங் முடித்ததுக்கப்புறம் 29வது கம்பார்ட்மெண்ட்டில் உட்காரத்துக்கு அலோவ் பண்ணாங்க. 12:37 கம்பார்ட்மெண்ட் உள்ளே ரீச் ஆகிறப்போ 2 மணி போல் சூடாக சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. சாம்பார் சாதமே இப்போ தானே கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு தரிசனம் லேட் ஆகும், மேபி நம்ம
சீனியர் சிட்டிசன் முடிச்சதுக்கப்புறம் தான் சாமி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது சாப்பிட்டு கூட முடிக்கல, அதுக்குள்ளார கம்பார்ட்மெண்ட் திறந்துட்டாங்க. க்யூவில் போகிறது பெரிய ஒரு க்ரௌடாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் க்யூ மூவ் ஆச்சு. ஈவன் நம்ம பேக் ஸ்கேனிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நெருக்கல் வரும், அந்த இடம் கூட பெருசாக க்ரௌட் இல்லை. ஸோ போயிட்டு மகாத்வாரம் உள்ள என்டர் ஆகிறப்போ சங்கநிதி, பத்மநிதி, மேல குமிழ், அதை தாண்டி கொடிமரம், ரைட் சைடில் க்ஷேத்திர பாலகர், வெண்டி வாக்கிலிக்கிட்ட கதவுகளில் உலகளந்த பெருமாள், கஜேந்திர மோக்ஷம், கிருஷ்ணர், தூரமாக ரெங்கநாதரை சேவிச்சுட்டு எல்லோரும் ஃபஸ்ட்டு க்யூவில் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ மிடில் க்யூவில் ஓரளவுக்கு ரொம்ப நசுக்காமல் பங்காரு வாக்கிலியில் உள்ள என்டர் ஆகிறப்போ லெஃப்ட் சைடில் தூணில் வராகசாமி தாயார் அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு, ரைட் சைட் கருடாழ்வார சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு, மேலே தசாவதாரங்கள் சீலிங்கில் இருப்பாங்க அவங்கள கும்பிட்டுட்டு அப்படி திரும்புகிறப்போ பெருமாள் நேத்திர தரிசனத்தில் மெல்லிய திருநாமத்தில் ஒரு மாதிரி சாஃப்ட் ஆரஞ்சு கலர், ஆரஞ்சிலே நல்லா பளிச்சு ஆரஞ்சு இருக்கும்ல, அப்படி இல்லை, நல்லா கூலாக இருந்தது. பெருமாள் நகைகள்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு குட்டி பையன் தூரமாக நின்று நம்மளை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தார் பெருமாள். ரொம்ப அழகாக இருந்தார் நேத்திர தரிசனத்தில். முதல் நாள் சாயந்தரம் தான் ராஜ்பவனில் கவர்னர் கிட்ட அவார்டு வாங்கியிருந்தேன். அந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வர்றப்போ நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கினா அம்மா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரல, அதே ஃபீலில் தான் அதை எடுத்துகிட்டு வந்து நான் பெருமாள் கிட்ட காமிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ட்டு வெளியில் வந்து வரதராஜ பெருமாள், தீர்த்தம் செடாரி, கோபிநாத் தீக்ஷிதர் அவங்க தான் செடாரி சாதிச்சாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நமஸ்காரம் சுவாமி சொன்னோன்னா அவங்க ப்ளஸ் பண்ணாங்க, நீ எதுக்காக கோயிலுக்கு வந்தியோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ட்டு. சந்தன அறையில் 3 கல்லில் சந்தனம் அரைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே இருக்கிற கொல்ஹாப்பூர் மகாலட்சுமியை வேண்டிட்டு என்னை ஒரே ஒரு தடவை கொல்ஹாப்பூருக்கு கூப்பிடு அப்படின்ட்டு. செம்ம க்ரௌடு. வெளியில் வர்றப்போ அந்த விமான பிரதட்சணம், உண்டியல் காசு போடுற இடத்துக்கிட்டலாம் கொஞ்சம் பேராக நிறுத்தி தான் விட்டாங்க. ஸோ அங்கே தூணில் மகாலட்சுமி, தூரமாக குபேரர், தூரமாக ஸ்ரீ ராமானுஜர், யோக நரசிம்மர்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வர்றப்போ புலிசாதம் சூப்பராக இருந்தது. அண்ட் புலிசாதம் கொடுக்குற இடத்துக்கிட்ட கூட ஸ்ரீராமர், ஆஞ்சநேயர் இருப்பாங்க. செந்தூரம் மாதிரி பூசின மாதிரி இந்த குட்டி லட்டு பிரசாதம் கொடுக்கறதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கே தூணில் இருப்பாங்க. ஸோ அவங்கள சேவிச்சு புலிசாதம் நல்லா இருந்தது. நான் வெளியில் வர்றப்பவே 3 ஆயிடுச்சா, அதனால் மலையப்ப சுவாமி அதுக்கு முன்னாடியே கிளம்பி இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற வைபோத்சவ மண்டபத்துக்கு போயிருப்பார். அதனால் அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன். கோயில் உள்ள பார்க்க முடியல. கரெக்டாக 3 மணிக்கு நான் வெளியில் வந்தேன். லட்டு வாங்கல. என்னோடய டிக்கெட்டை அங்கேயே ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், லட்டு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள்ட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு லக்கேஜ் எடுக்கிறதுக்காக போகணும். சரி அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் வராகசாமியை வந்து பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் அலைச்சலாக இருக்குமே அப்படின்ட்டு வராகசாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் லக்கேஜ் எடுக்க போயிட்டேன். லக்கேஜ் டெலிவரி கவுண்டர் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர். இப்போ நீங்கள் இந்த சைடாக வந்துடலாம். கேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர். அப்படி போனீங்கன்னா நம்மளோட ஸ்லிப்பில் கவுண்டர் போட்டிருக்கோம். எனக்கு 5th கவுண்டரில் இருந்தது. ஸோ அங்கே போய் ஸ்லிப் கொடுத்தோன்னா பேகும் லக்கேஜும் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டேன். கொஞ்சம் டயர்டாகிடுச்சு எனக்கு, ஏன்னா முத நாள் அங்கே ராஜபவனில் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அலைச்சலாக இருந்தது. அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நைட்டு ஃபுல்லாக ஃபோனில் பேசி தூங்கலை. ஸோ டயர்டாக இருந்ததுனால இப்போ நான் இருக்கிற இடத்துல நல்லா இந்த மாதிரி ஷாமியானா போட்டு சூப்பராக வச்சுருக்குறாங்க. மேபி பிரம்மோற்சவத்துக்கா இல்லை வெயிலுக்கா என்னன்னு தெரில, நல்லா ஃபுல்லி கவர்டு. ரைட் சைடில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சென்டர் மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா சொல்லுவாங்கள்ல, பிரச்சார கேந்திரம், அது இந்த இடத்துல போட்டிருந்தாங்களா. அப்படியே உட்காந்துட்டு போகிறவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஆஞ்சநேயரை தரிசனம் செய்துட்டு சரி நம்ம மலையப்ப சுவாமி பெருமாளை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு கரெக்டாக 4:30 மணிக்கு கருட மண்டபத்துக்கிட்ட உட்காந்துருந்தேன். பெருமாளும் வந்தார், சேவிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி ரேணுகுண்டாவுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். திருமலாலேருந்தே டைரக்ட் பஸ் இருக்குது ரேணுகுண்டா ஜங்ஷனுக்கு வரத்துக்கு. பட் அதுக்கு நம்ம திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் போய் பஸ் ஏறணும். அதனால் நான் அதுக்கு ஒரு அலுப்புப்பட்டுட்டு ராம்பக்கிச்சாலே பஸ் ஏறி கீழ் திருப்பதிக்கு வந்துட்டு அங்கேயே லோக்கல் பஸ் கரெக்டாக வந்தது, 20 ரூபா. ரேணுகுண்டாக்கு வந்து ரீச் ஆனோன்னா ஒரு கடையில் டிஃபன் வாங்கினேன். ரேணுகுண்டாவில் நம்ம சாப்பாடு வாங்குறத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. எனக்கு மறுநாளே நல்லா ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு 11 மணிக்குள்ளலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். அதே மும்பை எக்ஸ்பிரஸ் இருக்கும், சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இருக்கும், வந்தே பாரத் இருக்கும். நம்ம ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு சொல்கிறேன். சாயந்தரம் ரேணுகுண்டாலேருந்து 3 ஆப்ஷன் இருக்கும். திருப்பதியிலேருந்து சாயந்தரம் அப்படின்னா சப்தகிரி எக்ஸ்பிரஸ் மட்டும் வரும் உங்களுக்கு. ஸோ ரேணுகுண்டாவில் 3 ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் ரேணுகுண்டாவே ப்ரிஃபர் பண்ணிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாயார் கோயிலுக்கு போகல, பெருமாள் மார்பில் இருக்கிற தாயாரே தரிசனம் பண்ணிக்கிட்டு கொல்ஹாப்பூர் மகாலட்சுமியை கும்பிட்டாச்சு. ஏன்னா டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால போகல.
எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சுவாமி தரிசனம் பார்க்க போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுங்கள். வர்ச்சுவல் சேவா 300 ரூபா தரிசனம், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமத்துக்குண்டான 300 ரூபா தரிசனம்லாம் சேம் லைன் தான். அந்த ஏரியாவுக்குள்ளார அன்னன்னைக்கு மாற்றி மாற்றி விடுவாங்க. தேங்க்யூ.